இல்ல இது மீட்டிங்ல தான். இல்ல கேமரா ஆஃப் பண்ணிருக்கேன், அதனால தான் நினைப்பட்டு. அக்ஷயா மியூட் பண்ணுங்க. பசங்களா எல்லாரும் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணுறீங்களா? யாருமே உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணலையே. வீடியோ ஆன் பண்ணுறவங்களுக்கு தான்ப்பா அட்டண்டன்ஸ். முத்துஸ்ரீ, பூரணி, மகேஷ், கிருத்திகா, நிஷாஸ்ரீ, பிரீத்தி, பிரியதர்ஷினி, ரோஸ்லின், உங்கள் நேம் கரெக்ட் நேமோட வாங்க, அப்போ தான் அட்டண்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ ஆன் பண்ணாதான் அட்டண்டன்ஸ் கிடைக்கும். வீடியோ ஆன் பண்ணாதவங்களுக்கு அட்டண்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி எல்லோரும் மியூட்ல போயிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அன்மியூட் பண்ணி வரணும். மைக் ஆஃப் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. நிஷா ஸ்ரீ கேமரா இன்னும் ஆன் பண்ணலையே. பிரீத்தி, பிரியதர்ஷினி, ரோஸ்லின், சகி, சரவணன், சந்தோஷினி, 5 minutes ஆன் பண்றேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு முடிச்சு ஆன் பண்றேன். Good morning all. I am audible? Yes, no, yes, no. Am I audible? Yes. Thank you. Today our guest lecture
My sir, Mr. Priyadarshan, tutor, Department of Pathology, SRM Medical College Hospital Research Center. Thank you for joining with us, sir. Uh, he has a very good knowledge in pathology and lab medicine, and he achieved several awards and attended many national and international conferences. So I would like to welcome you, sir, on behalf of our Gold Art Foundation. Once again, thank you so much, sir, for joining with us. ஸோ பசங்களா, ஸோ எவ்ரி வீக் நமக்கு செக்ஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு வெளியிருந்து வராங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அவங்க செக்ஷனை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம கவனிக்கணும். அதே சேம் டைம் அவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஏன்னா எனக்கு சார் யூஜியில் லெசன் எடுக்கும்போது ரொம்ப கிளியராக ரொம்ப அழகாக எடுப்பாங்க. ஸோ சேம் அவங்க ரொம்ப அழகாக பிபிடி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 1 hour தயவு செஞ்சு நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சாரை நீங்கள் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Please, over to you, sir. Thank you. Thank you, Suresh. Can you hear me? Yes, sir. Yes, sir. Thank Yes, you. sir. Yes, sir. Suresh, can you turn on சார் இப்போ sharing உங்களுக்கு for me? போஸ்ட் கொடுக்க சொல்கிறேன் சார், நீங்கள் பிபிடி ஷேர் பண்ணிக்கலாம் சார். Okay, okay. சார். Yes, Suresh. எஸ் சார். கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். சுரேஷ், ஸ்க்ரீன் தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? எஸ் சார், தெரியுது சார், விசிபிள் தான் சார். ஓகே. ஸ்லைட் ஷேர். ஓகே சார், நவ் விசிபிள் சார். குட் மார்னிங் எவ்ரிவன். Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Today we are going to discuss food and waterborne disease and how we have to manage that. As a healthcare professional, how we are going to manage? As a common person, how we are going to manage? And what type of test we have to done? What are the protocols we have to follow? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So, what is the synopsis? What is the content we are going to discuss? Here it is. First, introduction. First, what is waterborne disease and how we are going to deal with that. Then pathogens. In pathogens, we will know the route of transmission and the causative agents. We have numerous number of disease like
dysentery, diarrhea, like that, we are getting by the infections. And clinical features and what how many days it will incubate in our body, and what are the symptoms it will give, and what are the diagnosis we have to do, and how a single person we will prevent for our future generation, how as a healthcare professional we are going to treat the patient. Later, what are the public sectors and government sectors available for the uh, disinfection programs like Jal Jeevan, uh, Swachh Bharat, like that. They have the public sectors and government sectors providing a good healthcare works. Because of them, we are now very clean. Okay, first introduction. Water and foodborne disease are the major public health concern in developing countries, particularly where the sanitation and clean water supply is inadequate. It is very true thing. In our developing countries, for example, in our India, almost 40 to 20, 40 to 50% area considered as a sludged area. Sludged area means a huge number of people living in a particular area, very short areas. ரொம்பவும் சின்ன இடத்துல நிறைய பேர் வாழறதும், அந்த இடத்துல வந்து ஒரு கம்யூனிகபிள், இத நீங்க வாட்டர்ல இருந்து ஒரு ஃபுட்ல இருந்து ஒரு டிசீஸ் பரவுதுனாலே அது வந்து ஒரு மேக்சிமம் கம்யூனிகபிள் டிசீஸா தான் இருக்கும். ஒருத்தரை விட்டு இன்னொருத்தவங்களுக்கு, ஒரு ஒரு ஃபுட் மூலயமா இன்னொருத்தவங்களுக்கு, ஒரு வாட்டர் மூலயமா ஒருத்தவங்களுக்கு, இல்ல நம்ம ஃபுட்டை கரெக்டா ப்ராசஸ் பண்ணாததுனால நமக்கு வரக்கூடிய டிசீஸ், இல்ல டைரக்டா நம்ம ஒரு வெஜிடபிளோ இல்ல ஒரு மீட்டோ ஏதோ ஒன்று கரெக்டான ப்ராப்பர் குக்கிங்கே இல்லாம டைரக்டா இன்டேக் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்துல வர்றது தான் இந்த மாதிரியான டிசீஸ் சொல்றோம். அது மேக்ஸிமம் எங்க நடக்குதுன்னா ஸ்லட்ஜ்டு ஏரியாஸ், ரொம்பவும் அதிகமான பாப்புலேஷன் குறுகிய இடத்துல இருக்கும் போது மட்டும் இது நடக்குது. தென் இது வந்து குழந்தைங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப அதிகமான டெத் ரேட்டும் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. தென் what are the most common, இதுல நிறைய டிசீஸ் இருக்கு, வைரஸ் இருக்கு அண்ட் ஃபங்கஸ் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து நம்ம இதுல பார்க்க போறது வெறும் பாக்டீரியாஸ்ல ஒரு 3 பாக்டீரியாஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது காமனா எது ஒண்ணு சாலமோனல்லா, சாலமோனல்லா என்ட்ரிஷியான்னு சொல்லுவாங்க. அதுல சப்டைப்ஸ் இருக்கு. அதுல சாலமோனல்லா டைஃபி, நீங்க மைக்ரோபயாலஜில படிச்சீங்கன்னா இது எல்லாமே வரும். தென் விப்ரியோ காலரே, காலராக்கானது, அண்ட் ஷிஜல்லா இஸ் அ டிசென்ட்ரி. Then, infection can lead to severe illness and significantly for the communities, especially during the outbreaks. Because it is a communicable disease. இது ஒரு கம்யூனிகபிள், ஒரு பர்சனுக்கு இல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்துடுச்சுன்னா it may happen in a community. ஒரு கம்யூனிட்டி ஃபுல்லாவே இது ஸ்ப்ரெட் ஆகும். பிகாஸ் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட பேர் என்னது, டிசீஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால் எப்படி வரும்னா, first identify the people, first identify the crowd, first identify the people and first identify the crowd. ஏன்னா இது கண்டிப்பா ஒரு டிசீஸ்ன்றது ஒரு ஏரியால ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே அதே டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் இட் இஸ் வெரி கண்டாமினேட்டட். ஒரு ஃபுட்ல இருந்து இன்னொரு ஃபுட்டுக்கு இதனோட வெக்டர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஃபீவர் வருது இல்ல, டெங்கு ஃபீவர் வருது. இப்ப டெங்கு ஃபீவர்னோட வெக்டார் அப்படின்னா நமக்கும் அந்த டிசீஸுக்கும் உள்ள ஒரு தரகர், அதாவது ஒரு புரோக்கர் போல சொல்லுவோம். அவங்க யாருன்னா வெக்டார், அந்த இது வந்து ஒரு மஸ்கிட்டோ. அதே போல இந்த மாதிரியான டிசீஸ்ல நமக்கு ஒரு வெக்டாரா இருக்கக்கூடியது யாருன்னா ஃபிளைஸ். ஓகேங்களா? தென் இந்த ஃபிளைஸா இருக்கட்டும் இல்ல டைரக்டா வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து வாட்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், அதாவது ஒரு ஸ்லட்ஜ் ஏரியாவோ இல்ல ஒரு ரிவரோ இல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிற வாட்டர் எடுத்து ட்ரிங்க் பண்றதோ, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இந்த மாதிரியான டிசீஸை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? தென் இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3 பாக்டீரியாஸினுடைய
அதனுடைய ஸ்பீஷஸ் என்ன ஸ்பீஷஸ் நமக்கு காஸ் பண்ணுது, என்ன மாதிரியான எது வழியா இது கண்டமினேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் டைஃபாய்டுன்னு சொல்லுவோம். இது மெடிக்கல் டைம்ல என்ட்ரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் சாலமோனெல்லா என்ட்ரிகா, சர்வோடைஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சாலமோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பேசிலஸ் பாக்டீரியா. இதனுடைய ஷேப் எப்படி இருக்கும், எலாங்கேட்டட் ஓவல் இன் ஷேப், பேசிலஸ் போலவே பேசிலஸ் போல இருக்கும். அண்ட் இது எதனால டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ஃபீக்கல் டு ஓரல் ரூட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். இது ஃப்ளைஸ்னால மேக்ஸிமம் நடக்கலாம், இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம ஃபுட்டில் நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாம இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஃபுட்டு வந்துட்டு வேற ஏதாவது ஃப்ளைஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு இன்செக்ட் விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி நடக்கிறதுனா இந்த டைஃபாய்டுக்கு காரணமா இருக்கலாம். தென் கேலரா. கேலராவுடைய காசிட்டிவ் ஏஜென்ட் வந்துட்டு விப்ரியோ காலேரியா. அதுல சீரோ டைப்ஸ் 2 இருக்கு. ஒன்னு O1 அண்ட் O139 அப்படின்ற 2 இருக்கு. இதுவுமே கிராம் நெகட்டிவ் பேசிலஸ் தான், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ் தான். அதனோட ஷேப் ஆல்மோஸ்ட் காமன் ஷேப்டு பேசிலஸ் அப்படின்னு சொல்றாங்க. கமா ஷேப்டு பேசிலஸ். அது பார்க்கறதுக்கு ஒரு ரவுண்டு போட்டு அதுல இருந்து ஒரு டைல் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப் இருக்கும். தென் இதனோட டிரான்ஸ்மிஷனுமே வந்துட்டு ஃபீக்கல் டு ஓரல் அண்ட் மெயின்லி கண்டாமினேட்டட் த்ரூ தி வாட்டர். மேல இருக்கிற டைஃபாய்டு வந்துட்டு ஃபுட் மூலியமாவும் டிரான்ஸ்மிட் ஆகும், வாட்டர் மூலியமா டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனா இந்த கேலராவை பொறுத்த வரைக்குமே வாட்டர் மூலியமா மட்டும்தான் மேக்சிமம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். தென் டிசென்ட்ரி. ஏன்னா அந்த கேலராவை பத்தி சொல்லணும்னா முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் இந்த காலரான்னு வந்துட்டாலே அந்த ஊரையே காலி பண்ணிடுவாங்க. அந்த ஏரியாவை விட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க. அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த கலரனுடைய ரேட் குறைந்தது. இது என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்துட்டு டெத்தா கூட இருக்கும் கேலராவோடது. ஏன்னா ஆல்மோஸ்ட் லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும், டீஹைட்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பிங்கே இருக்காது. தென் சடனா வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் டீஹைட்ரேஷன் ஆகி டெத், ஃபர்ஸ்ட் ஷாக் வரும், ஷாக் அப்புறம் டெத் வரும். தென் டிசென்ட்ரி டயரியா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. டிசென்ட்ரின்றது ஆனல் கனல்லையோ இல்ல ஆனஸ்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல பாக்டீரியாஸ் போயிட்டு அஃபெக்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்க லேயர்ஸை கட் பண்ணி அங்கிருந்து பிளட்டை வந்துட்டு நம்ம ஃபீக்கஸ் கூடவே சேர்த்து அனுப்புது, இல்ல சம்டைம்ஸ் ரொம்பவும் வாட்டரியா நமக்கு ஃபீக்கஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது டிசென்ட்ரியில கன்ஃபார்ம் ஆகும். அதுவே நம்ம எடுக்கிற ஃபுட்டு மட்டுமே வந்துட்டு மோஷன் வழியா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து டயேரியாவா கன்சிடர் ஆகும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. டிஸ்என்ட்ரி, தப்பான வழியில ஒரு பொருள் வருது அப்படின்னா அது டிஸ்என்ட்ரி. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் காசிட்டிவ் ஏஜென்ட். இது வந்து ஷிஜல்லா ஸ்பீசியஸ், ஷிஜல்லா டிஸ்டென்ட்ரியா அண்ட் ஷிஜல்லா பிளெக்சனேரியா, ஷிஜல்லா பாய்டி, ஷிஜல்லா சோனி, இது எல்லாமே சொல்றோம். பட் இது மேக்சிமம் நமக்கு எப்படி கண்டாமினேட் ஆகும், இது வந்து ஃபீக்கல் டு ஓரல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபீக்கல் டு ஓரல் எந்த வழியா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, எல்லாருமே எக் சாப்பிடுவீங்களா, அந்த எக்கோடைய அவுட்டர் லேயர்ல இந்த ஷிஜலான்ற ஸ்பீஷஸ் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. நீங்க இந்த எக்கை நீங்க ப்ராப்பரா சமைச்சு சாப்பிடல, இல்ல எக் வந்துட்டு ரொம்பவும் பாயில் பண்ண விடல, அந்த ஹீட் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணல அப்படின்னும் போது ஒன்று வரும். இது மேக்சிமம் எப்போ வரும், நீங்க ரோட் சைட் ஃபுட்ஸ் சாப்பிடக்குள்ள, ரோட் சைட் ஃபுட்ஸ்ல இந்த ஃப்ரைட் ரைஸோ இல்ல ஆம்லேட்டு, இல்லை இப்பெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு இது பேர் சொல்றாங்க கலக்கி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ்ல அந்த எக் வந்து ப்ராப்பரா பாயில் ஆயிருக்காது. அவங்களோட பேர் ஹேண்ட்ல அதை டைரக்டா வந்து ப்ரோக் பண்ணி அந்த டவால கொடுத்து அதை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டான டெம்பரேச்சர் அட்டைன் ஆகல, அந்த பாக்டீரியாவுக்கு டெத்து கிடையாது, அது நமக்குள்ளார போயிட்டு இந்த ஷிஜல்லாவை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்த எக்கு தான் வேணும், நீங்க அப்படிதான் செஞ்சு சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்கன்னா வீட்டுல வாங்கி நீங்க சாப்பிடுறது, வீட்டுல நீங்க சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா. தென் இதனோட டிரான்ஸ்மிஷன் ஆல்மோஸ்ட் சேம், ஃபீக்கல் டு ஓரல் ரூட் அண்ட் பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் இருந்தாலும் வரும், அண்ட் ஃபுட் கண்டாமினேஷன் இருந்தாலும் வரும். ஃபுட் கண்டாமினேஷன் மேக்ஸிமம் எக் மூலியமா தான் இது டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. பேத்தோஜன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். தென் ஒரு பேத்தோஜன்ஸினுடைய கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னது, அதை டயக்னோஸ்டிக்ஸ் எப்படி பண்ணணும்.
ஏன்னா ஒரு டெக்னீஷியனா இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்ல ஒரு நர்சிங்கா இருக்கட்டும், இந்த ரூட் வழியா வந்தாதான் நம்ம இதை வந்து கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த டயக்னோசிஸ், சிம்டம்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பேஷண்ட்டுக்கு இருக்கு, என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இதனால நடக்குன்றதை தெரிஞ்சாதான் நம்மளால அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் திங் இன்குபேஷன் பீரியட். வாட் இஸ் இன்குபேஷன் பீரியட்? யாருக்கா தெரியுமா இன்குபேஷன் பீரியட்னா? அந்த நோய் நம்ம உடம்புல வளரக்கூடிய அந்த நாட்கள்ல தான் இன்குபேஷன் பீரியட் சொல்றாங்க சார். அந்த நோய் வளரக்கூடிய நாள சொல்ல முடியாது. அந்த நோய் நம்ம உள்ளார வந்துட்டு முதல் சிம்டம் எப்ப தருதோ, ஃபர்ஸ்ட் சிம்டம் நமக்கு எப்ப தருதோ அதுதான் வந்துட்டு இன்குபேஷன் பீரியட். அவ்வளவு நாள் நம்ம உடம்புக்குள்ளார அது இருந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டேல நமக்கு சிம்டம் தந்துருச்சு, அதுதான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சாலமனல் டைஃபி வந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து செகண்ட் வீக்குள்ளார நம்ம உடம்புக்குள்ளார மல்டிப்ளிகேஷன் ஆயிடும் அண்ட் இன்குபேட் ஆயிடும். ஓகேவா? இன்குபேஷன் பீரியட் எல்லாருக்கும் புரிஞ்சதுல? என்டர் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் காமிக்கிற வரைக்கும். ஓகேங்களா? தென் இதனோட சிம்டம்ஸ் என்னென்ன வரும்னா ஸ்டெப் லேடர் ரைஸ் ஆஃப் ஃபீவர். ஸ்டெப் லேடர் ரைஸ் ஆஃப் ஃபீவர்னா படிப்படியா உங்களுக்கு ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு டைஃபாய்டு வந்துடுச்சுன்னா ஈவினிங் டைம்ல, மார்னிங் நல்லா இருப்பாங்க, மார்னிங்ல பிரிஸ்கா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஈவினிங் ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஓவரா ஃபீவரிஷா இருக்கும், ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கும். இது ஸ்டெப் லேடர் ஃபீவர், ரைஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டாமினல் பெயின் இருக்கலாம், டயேரியா இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் மே பி பிரசன்ட், ரோஸ் பாட்டன் ட்ரங்க்ஸ். உடம்பு ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும், ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். அண்ட் பிராடிகார்டியாசம், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமா துடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தென் ஸ்பிளேன் வில் பி enlarged அண்ட் லிவர் வில் பி enlarged. நம்ம அந்த ரெப்ஸுக்கு கீழே நம்ம ஹேண்டை வச்சு பார்த்தோம்னா நமக்கு பெண்ட் ஆகும். நம்மளோட ரெப்ஸுக்கு கீழே, லாஸ்ட் ரெப்புக்கு கீழே நம்ம கையை வச்சு அழுத்தினோம்னா பெண்ட் ஆகும். பட் ஸ்பிளேனோமெகலியோ இல்ல ஹெபடோமெகலியோ இருக்கும் போது அந்த இடத்துல பெண்ட் ஆகாம ஏதோ ஒண்ணு நமக்கு தடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்பிளேனோமெகலி அண்ட் ஹெபடோமெகலி அப்படின்றது சொல்றோம். இதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் நடக்கலாம்? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் நடக்கலாம், இன்டெஸ்டினல் ப்ரொலிஃபரேஷன் நடக்கலாம், இலியாக் ட்ராக்ல, அண்ட் என்செஃபலோபதி, மயோகார்டியாட்டிஸ், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய ஆனல் கனால்ல இல்ல லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்ல எங்க வேணாலும் நமக்கு ப்ளீடிங் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இதனோட டயக்னோஸ்டிக்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் கல்ச்சர் வித்தின் த ஃபர்ஸ்ட் வீக். ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பிளட் கல்ச்சர் பண்ணிட்டோம்னா we can identify that and we can rectify that. அண்ட் வைராலஜி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வைரல் டெஸ்ட், நம்ம பிளட் எடுத்து அதை சீரம் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 4 டியூப்ஸ் எடுத்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் லேப்ல. அந்த டெஸ்ட் பண்ணோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அந்த டைஃபாய்டு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது வந்து ஒன்று சொல்லுவோம் 1:8, 1:16, 1:38, அந்த மாதிரி 1:38, 1:30, 1:46, 64, இந்த மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆக அதனோட சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸ்டூல் அண்ட் யூரின் கல்ச்சர் எடுத்து பார்த்துட்டு, இது எதுக்கு கல்ச்சர் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு விதமான விஷயம் பண்ணுவோம். கல்ச்சர் அப்படின்னா ஒரு பாக்டீரியா, இருக்கிற பாக்டீரியாவை நம்ம வளர்த்து அதுக்கு மருந்து கொடுத்து அது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுக்கு நம்ம ஒரு மெடிசன் கொடுக்குறோம்னா ஒரு ஆளுகிட்ட இருந்து எடுத்து நம்ம ஒரு பாக்டீரியாவுக்கு மருந்து கொடுத்தாலே அந்த பாக்டீரியாவுக்கு என்ன மருந்து எடுத்துக்கும், எந்த மருந்து எடுத்துக்காது, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? ஆனா நம்ம கிட்ட வர பேஷண்ட் அத்தனை பேருக்கு நம்ம கல்ச்சர் எழுதி கொடுப்போம். எதுக்காக? ஏன்னா ஒரு பாக்டீரியா ஒரு பர்சனோடைய உடம்புலையும் வேற வேற விதமான ஆக்ஷன்ஸை காமிக்கும். லைக் என்னோட உடம்புல அந்த பாக்டீரியாவோட கேரக்டரிஸ்டிக் ஒன்றா இருக்கும், எனக்கு கூட இருக்கிறவங்க உடம்புல அந்த பாக்டீரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்றா இருக்கும். ஆனா ரெண்டுமே ஒரே பாக்டீரியா தான். அப்போ எந்த விதமான கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு எந்த விதமான மருந்து கொடுத்தா அது ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கறது தான் நம்ம எல்லாருக்குமே கல்ச்சர் எடுத்து பார்க்கறது. அண்ட் கல்ச்சர் எடுத்து பார்த்து அதில் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டை போட்டு அதில் நம்ம இருக்கிற நம்ம மெடிசன்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது எதுக்கு ஹை
ரெசிஸ்டன்ட் எதுக்கு ஹை சென்சிட்டிவிட்டி இருக்கோ, ஹை சென்சிட்டிவிட்டினா எந்த அளவுக்கு அந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அந்த மெடிசனை நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுப்போம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த பேஷண்ட் சீக்கிரம் சரியாக முடியும். அதே ஒரு பேஷண்ட்டுக்கும் அந்த மெடிசன் மாறலாம். ஓகேவா? சென்சிட்டிவிட்டி ஹையா இருக்குன்னா இந்த பேஷண்டோட மெடிசன் மாறும். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இப்ப ஆம்பிசிலின்னு ஒரு மெடிசன் இருக்கு, அது ஒரு பேஷண்ட்டுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. அதுவே அந்த ஆம்பிசிலின் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒர்க்கே ஆகாது. ஏன்னா அது அவங்களோட பாடி கண்டிஷன், அந்த பாக்டீரியாவுடைய growth எப்படி இருக்கு, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துலாம் இந்த கல்ச்சரை பொறுத்து மாறும். ஓகேங்களா? இது டைஃபாய்டை பத்தி மட்டும். தென் ஷிஜல்லோசிஸ்னுடைய இன்குபேஷன் பீரியட் 1 to 3 days. இது எப்படி இருக்கும்? அப்டனல் கிராம்ஸ், ஒரு விதமான பிடிச்சு பிடிச்சு விடுது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. வயிறு வந்து ரொம்பவும் இருக்கிற மாதிரி இருக்கு, மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, ஃப்ரீயான மாதிரி இருக்கு, அந்த மாதிரியான விஷயம்லாம் அப்டமினல் கிரம்ஸ் இருக்கும். அண்ட் ஃபீவரிஷா இருக்கும். ஸ்மால் வால்யூம் ஆஃப் பிளட் அண்ட் மியூக்கஸ் வில் பி கிவ். அதுதான் பிளட்டி மியூக்கஸ்ன்றது டிசென்ட்ரி அப்படின்றத நம்ம இங்க சொல்றது. டெனமெண்ட்ஸ் பெயின் வந்துட்டு ஃபுல்லா அந்த ஜாயிண்ட் எல்லாம் நல்ல பெயினா இருக்கும். தென் காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது ஹீமோலைட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம் அப்படின்றது சொல்லுவாங்க. அண்ட் ஷீஷரின் ஷாக் வந்தது, இல்ல அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பக்கம் இழுத்துக்கிறது, அதை எப்படி சொல்லுவாங்க, ஹேண்டிகேப்டா மாறுறதுக்கு கூட இந்த டிசீஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு, ஒரு சில சின்ன சின்ன சில்ட்ரன்ஸுக்கு இதை வந்துட்டு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்காது. ஏன்னா அவங்களுடைய தைமஸ் கிளாண்ட் மட்டும்தான் அவங்களுடைய சின்ன வயசு. உங்களுக்கு தைமஸ் வந்துட்டு ஒரு 13 ஏஜ் வரைக்குமே உங்களுக்கு கூட ஒரு இன்ட்ராக்ஷனோட இருக்கும். அதுக்கப்புறம் 13 ஏஜுக்கு அப்புறமா அது ரெடியூஸ் ஆயிடும். தைமஸ்னோட ஒர்க் ரெடியூஸ் ஆயிட்டு டோட்டலா வந்து இம்யூனிட்டி கிட்ட கொடுத்துரும். பட் சில்ட்ரன்டா இருக்கும் போது தைமஸ் மட்டும்தான் அங்க இருக்கும். உங்களோட இம்யூனிட்டி ஃபுல்லாவே தைமஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கும். அப்போ அந்த தைமஸ்னால இதை சமாளிக்க முடியாது. தென் மால் நியூட்ரிஷன், நம்ம எடுக்கிற ஃபுட்டு நம்ம உடம்புக்கே போய் சேராது, உள்ளார கொடுக்கறது மோஷனா வெளியே வரும். ஸோ மால் நியூட்ரிஷன் இன் குரோனிக் கேசஸ் டயக்னோசிஸ் அண்ட் ஸ்டூல் எக்ஸாம். டயக்னோசிஸ் என்ன பண்ணணும்னா ஸ்டூல் மைக்ரோஸ்கோப்பி எடுத்து பார்ப்போம் அண்ட் ஸ்டூல் கல்ச்சர் எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓ, ஒரு நிமிஷம். ஸோ காலராக்கு வந்து நான் இதில் ஆட் பண்ணலை, பட் இதனுடைய இன்குபேஷன் பீரியட் காலராவோட இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்குபேஷன் பீரியட் வந்துட்டு 1 to 2 weeks. 1 to 2 weeksக்குள்ளார இதனுடைய இன்குபேஷன் பீரியட் இருக்கும். தென் ஸ்டெப் லேடர், சாரி, இதனுடைய இது வந்துட்டு ஃபீவரேஜ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஃபீவரேஜ் இருக்கும் அண்ட் கண்டினியூஸ் லூஸ் மோஷன். ஓகேங்களா? கலரோடைய இது கண்டினியூஸ் லூஸ் மோஷன் இருக்கும். அண்ட் ஸ்டூலுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் அப்படின்றது சொல்லுவாங்க. நம்ம இப்போ வீட்டுல எல்லாம் சாதம் வடிச்சிட்டு அந்த பாத்திரம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு வாட்டரா அந்த அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாமே இறங்கியிருக்கும்ல, அதே நேச்சர்ல இந்த ரைஸ் வாட்டர் ஸ்டூல் அப்படின்றது இருக்கும். சிவியர் டீஹைட்ரேஷன், அதாவது கண்டினியூஸா வந்துட்டு லூஸ் மோஷன் ஆயிட்டு சிவியர் டீஹைட்ரேஷன் இருக்கும். ஹைப்போவோலிமிக் ஷாக் வில் பி தேர் அண்ட் மசில் க்ரம்ஸ் அண்ட் கண்ணெல்லாம் உள்ளார போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பாவம் உடம்பு சரியில்லை, கண்ணெல்லாம் உள்ளார போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மசில் கிராம்ஸ் அண்ட் ஷங்கன் ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனோட காம்ப்ளிகேஷன் ஹையர் லெவலா போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் ரீனல் ஃபெயிலியர் ஆகும். ரெண்டாவது மெட்டபாலிக் அசிடோசிஸ், நம்ம உடம்புல அசிடிக் கண்டென்ட் அதிகமாகிக்கிட்டே வரும். ஓகேங்களா? சர்க்குலேட்டரி கொலாப்ஸ் வில் பி ஹேப்பன். ஏன்னா நம்மளுடைய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா பிளட்ல இருக்கிற ஃப்ளூயிட்ஸுமே சேர்ந்து நமக்கு மோஷன் வழியா வந்துடும். இது காலரை விடாது. ஃபர்ஸ்ட் இன்குபேஷன் பீரியட் 1 to 2 weeks. சைன் அண்ட் சிம்டம்ஸ் அதுல வந்துட்டு ரைஸ் வாட்டர் ஸ்டூல் இருக்கும், டீஹைட்ரேஷன், ஹைப்போவோலிமிக் ஷாக், மசில் கிராம்ஸ் இருக்கும். அண்ட் காம்ப்ளிகேஷன் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அண்ட் மெட்டபாலிக் அசிடோசிஸ், சர்க்குலேட்டரி கொலாப்ஸ். ஓகேங்களா? தென் as a common man, as a
சிங்கிள் பர்சன் as a இண்டிவிஜுவல் பர்சன் நம்ம எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ண போறோம்? First, we have to reduce the taking water from the rivers and open source. ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து வாட்டர் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். தென் சேஃப் பைப்டு வாட்டர் வி ஹாவ் டு டேக். இதனுடைய இந்த சேஃப் பைப்டு வாட்டர் அப்படின்றது தான் ஜல் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று நம்ம இப்போ நடத்திக்கிட்டு இருக்கு. தென் ஃபுட் ஹைஜீன் வந்துட்டு ப்ராப்பரா எல்லா ஃபுட்டுமே பாயில் பண்ணியிருக்கணும், ப்ராப்பரா எல்லா ஃபுட்டுக்கான டெம்பரேச்சர் மீட் பண்ணியிருக்கணும், வாஷ் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா ஃபுட்ஸுமே வந்து வாஷ் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிட்டீங்க, வீட்டில் அம்மா என்ன செய்வாங்க, ஒரு டொமேட்டோ அது ஒரு பக்கம் நசுங்கி இருக்கும், அந்த நசுங்கின பக்கத்துல லைட்டா ஃபங்கஸ் இருக்கும். அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத சமைப்பாங்க. ஓகேங்களா? அப்படி சமைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஒரு சைட்ல வார்ம்ஸ் வச்சிருக்கும், அந்த வார்ம் இருக்கிற பக்கத்தை கட் பண்ணி போட்டுருவாங்க. ஒரு பிரிஞ்சால் எடுத்தீங்கன்னா பிரிஞ்சாலையுமே அந்த வேஸ்டான பக்கத்தை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுதான் அந்த பக்கத்துல இருக்கு, இந்த பக்கத்துல தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் யூ ஆர் த பீப்புள்ஸ், யூ ஆர் ஸ்டடிங் இன் மெடிக்கல் லைன், ஸோ யூ ஹாவ் டு கன்வின்ஸ் யுவர் மதர் அண்ட் பாட்டி சம் who is cooking for you. எங்கனாலும் ஃபுட்டு ப்ராப்பரா குக் ஆயிருக்கணும். அது வெஜிடபிள் ஃபுல்லா ராட்டன் ஆகலைனாலும் ஒரு கொஞ்சமா உனக்கு அதுல ஃபங்கஸ் தெரிஞ்சதுனாலும் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. தென் வேக்சினேஷன்ஸ் பார்த்தோம்னா டைஃபாய்டுக்கு வேக்சினேஷனா இருக்கு, காலராக்கு வேக்சினேஷன் இருக்கு. தென் இதுல டைஃபாய்டு 21A ஓரல் வேக்சினேஷன், நியூஆர் கன்ஜாயின்ட் வேக்சினேஷன், இது எல்லாமே வந்து டைஃபாய்டுக்காகவும், ஓரல் கில்டு ஹோல் செல் வேக்சினேஷன் வந்துட்டு டியூக் ஓரல் ஷான்கோல், இது எல்லாமே இருக்கு. பட் இது வரைக்கும் ஷிஜல்லாவுக்கு வேக்சினேஷன் கிடையாது, பட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் மெடிசன் இருக்கு, ஷிஜல்லாவுக்கு மெடிசன் இருக்கு. தென் அவுட் பிரேக் கண்ட்ரோல், அவுட் பிரேக் ஆகுது நம்ம ஏரியாஸ்ல, நமக்கு ஏதோ ஒரு 2 or 3 பீப்புள்ஸுக்கே அந்த டிசீஸ் வந்துடுச்சு, ரோஸ் மிஷன் ஆகிட்டு இருக்கு, தொடர்ந்து ஃபீவர் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தி ட்ரீட்மெண்ட் அண்ட் சப்ளை தி குளோரினேட்டட் வாட்டர். எல்லாருடைய வீட்லயுமே டேங்க்ல இருந்து வாட்டர் வருதா, இல்ல நீங்க போர் போட்டு எடுத்துட்டு இருக்கீங்களா? மேக்சிமம் டேங்க்ல இருந்து, அதாவது கவர்மெண்ட்ல டேங்க்ல ஸ்டோர் பண்ற வாட்டர் நம்ம வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா குளோரினேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்டர்லயுமே குளோரினேஷன் ஸ்மெல் இருக்கும். அது சம்டைம்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீச்சிங் பவுடருக்கும் குளோரினேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. குளோரினேஷன் இட் வில் ரிமூவ் ஆல் பாக்டீரியாஸ் அண்ட் it will give some amount of minerals also. Isolation and sanitation waste will be there. நம்ம சானிடேஷன், இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ல ஃபீக்கல் போகிறதோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்ல யூரினேஷன் போகிறதோ we should avoid that. ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல நீங்க எப்போ ஒரு கம்யூனிட்டி பாத்ரூம்ஸோ இல்லை இண்டிவிஜுவல் ஒரு ஹவுஸுக்கும் ஒரு சானிடேஷன் நீங்க மெயின்டைன் பண்ணல, நீங்க வந்துட்டு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே போகிறீங்களோ அந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் வரும். தென் ஹையர் எஜுகேஷன்ஸ், சாரி ஹெல்த் எஜுகேஷன் வி ஹாவ் டு கிவ் இன் அ கம்யூனிட்டி. ஒரு இடத்துக்கு போறோம், யூ ஆர் த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், மேபி யூ கேன் அரேஞ்ச் கேம்ப். ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 5 of 10 members இல்லை ஒரு 5 members அரேஞ்ச் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸை மீட் பண்ணி இந்த மாதிரியான சானிடேஷன்ஸ், ரொம்பவும் சானிடேஷன் இல்லாத ஏரியாஸை பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் ஹெல்த் எஜுகேஷன். அது நீங்களும் செய்யலாம். தென் சானிடரி மெஷர்ஸ் என்னன்னா சீவேஜ் டிஸ்போசல் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் உடைய ரூல்ஸ் படி டீகம்போசபிள் வேஸ்ட்டும் நான் டீகம்போசபிள் வேஸ்ட்டும் தனித்தனியாக பிரிச்சிருக்கணும். ரெண்டுமே தனித்தனியாக கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தென் கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் ஹாவ் டு யூஸ்ட் அண்ட் ப்ராப்பர்லி வாஷ்டு. கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்துட்டு நீங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண இருக்கணும். அது அங்க இருக்கிற
மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க சொல்லணும். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போறீங்க, அங்க கம்யூனிட்டி டாய்லெட் இருக்கு, அந்த மாதிரியான இடத்துல நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா ப்ராப்பரா வாஷ் பண்ணலன்னா அதுக்கான மேனேஜ்மெண்ட் யாரும் அங்க போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ண சொல்லணும். And hand hygiene promotion. Hand hygiene promotion is the most common. நீங்க இதுல ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டலைஸ்டு இன்ஃபெக்ஷன், நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ல. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், எல்லா விதமான இன்ஃபெக்ஷனை நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஹேண்ட் ஹைஜீன். ஒரு பொருள் அதை எடுத்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல நீங்க எல்லாமே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, அந்த வேலை செய்யற இடத்துல உனக்கு எந்த ஒரு பொருளை தொட்டாலும் யூ ஹாவ் டு ஹைஜீன் வித் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்க வாஷ் பண்ணல, ஸ்டெர்லைஸ் பண்ணல, ஸ்டெர்லின் யூஸ் பண்ணல, இல்ல சோப் போட்டு நீங்க வாஷ் பண்ணல, இல்ல ப்ராப்பரான வாஷிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அந்த பேஷண்ட் போறதுக்குள்ளார நீங்க அங்க பேஷண்டா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஓகேவா? தென் as a healthcare professional, what are the measurements we can take? ஆல்மோஸ்ட் இதுல இருக்கிற எல்லா டிசீஸுக்குமே டைஃபாய்டை தவிர்த்து, டைஃபாய்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபீவர் கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும், அதுல டிசென்ட்ரியும் இருக்காது, டயரியாவும் இருக்காது. மேக்சிமம், நான் கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்லல, மேக்சிமம் இருக்காது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ரெண்டுமே ஷிஜல்லாவும் இருக்கலாம், கலராவும் இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே காமன் சொல்யூஷன் ஓஆர்எஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஃபார் மைல்டு டு மாட்ரேட் கண்டிஷன். ஒரு நாள் வந்து லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கு, 2 டேஸா லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரியான பீப்புள்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஓஆர்எஸ் கொடுக்கலாம். அப்போ ஓஆர்எஸ் எப்படி கொடுப்பாங்க, அதுல என்னென்ன இருக்கு? பொட்டாசியம் இருக்கும், சோடியம் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், என்னென்ன மினரல்ஸ் நம்ம உடம்புக்கு நம்ம பிசியாலஜி எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். பிசியாலஜில சோடியம் பாத்வே, பொட்டாசியம் பாத்வே அப்படின்றத படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய ஒரு மசிலையும் யூஸ் ஆகுறது எப்படி, அந்த ஒரு எலக்ட்ரோலைட்டுமே போயிட்டு அந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் ஆகணும், இல்ல கன்ஸ்ட்ரிக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்கறதுனாலதான் நம்மளோட மசில்ஸ் ஒர்க் ஆகுது. ஒரு கையை நீட்டணும்னா அந்த இடத்துல ஒரு 10 எலக்ட்ரோலைட்ஸ் ஒர்க் ஆகும். ஒரு கையை மடக்கணும்னா அங்க மறுபடியும் அதே 10 எலக்ட்ரோலைட்ஸ் ஒர்க் ஆகும். அப்ப அந்த எலக்ட்ரோலைட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுனோட வேலை தான் இந்த ஓஆர்எஸ். நம்ம உடம்புல இருந்து எல்லா சத்துமே போனாலும் இந்த ஓஆர்எஸ் குடிக்கிறதுனால நமக்கான எனர்ஜி ரீடைன் ஆகும். தென் ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஃபார் சிவியர் டிஹைட்ரேஷன். ஐவி ஃப்ளூயிட்ஸ்ல நார்மல் சலின் கொடுப்பாங்க, இல்ல ரிங்கர்ஸ் லாக்டேட் கொடுப்பாங்க. லாக்டேட் கொடுக்கறது கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நார்மல் சலைனை விட லாக்டேட் கொடுக்கறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். அவங்களுக்கு எனர்ஜியும் கொடுக்கும். நார்மல் சலைனால எனர்ஜி கொடுக்காது, பட் மினரல்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நியூட்ரிஷனல் சப்போர்ட்ஸ் we can give, and antibiotics நம்ம என்னென்ன மெடிசன் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறதுன்னா செஃப்ட்ராக்சியோன், அசித்ரோமைசின், சிப்ரோஃப்ளாக்சின் இதெல்லாமே கொடுக்கலாம். பட் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு மெடிசன்ஸ் வேற ஆகும். அவங்களோட உடம்புல இருந்து எடுக்கிற அந்த பார்ட்டிகல்ஸை வச்சு கல்ச்சர் பண்ணி அவங்களோட உடம்புக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்து யாருக்கு எந்த மெடிசன் சென்சிட்டிவ், யாருக்கு எந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆகுது, யாருக்கு எந்த மெடிசன் ரெசிஸ்டன்ட், யாருக்கு எந்தெந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். தட் இஸ் ரெசிஸ்டன்ட் கைடன்ஸ். ஒரு மெடிசனை எடுத்தோம்னா இப்ப டைஃபாய்டா, சரி இந்த மருந்து எடு சரியாயிடும். இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஆக்ட். ஒரு மெடிசன் வருதுன்னா ஃபுல்லி சேம் திங். இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்ல தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பீப்புளை செலக்ட் பண்ணணும், அந்த பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டா கொடுக்கணும், அந்த ட்ரீட்மெண்ட் எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கணும். அப்போ எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கணும்னா ஒரு டெஸ்ட்டுமே நீங்க ப்ராப்பரா பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் நீங்க மெடிசனை கொடுக்கணும். பட் உள்ளார போன உடனே அந்த பேஷண்ட்டை விட்டு படுக்க வைக்காம, பட் ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரொம்ப கம்மியான டோஸ்ல இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்கலாம். மெடிசன்ஸ் கொடுத்து ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா எந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளவு சென்சிட்டிவிட்டி இருக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம மெடிசன் கொடுக்கணும். ஓகேங்களா?
காலரா. காலரா வந்து டயாக்சினின் ஒரு சிங்கிள் டோஸ் ஒன்லி ஒன் டைம் தான் கொடுக்கணும் அந்த மெடிசன். அசித்ரோமைசின் அண்ட் சிப்ரோஃப்ளாக்சின் இஸ் த காமன் மெடிசன் ஃபார் எனி டிசீஸ். பட் we should not take without any prescription. ஓகேவா? ஷிஜல்லோசிஸ் அதுக்கு சிப்ரோஃப்ளாக்சின், செஃப்ட்ரியாக்சின் அண்ட் அசித்ரோமைசின். தென் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், ஷாக் வரவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கலாம். வாசோப்ரசன் இஃப் ரெக்வயர்ட், அதாவது அந்த நம்மளோட பிளட் வெசல்ஸ் டைட் பண்றதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கணும். அண்ட் எலக்ட்ரோலைட் கரெக்ஷன்ன்றது தான் ஓஆர்எஸ். தென் சர்ஜிக்கல் ஃபார் இன்டெஸ்டினல் ப்ராலிஃபரேஷன் அண்ட் டைஃபாய்டு. ஏன்னா டைஃபாய்டோடைய கண்டிஷன்ல ஒன்று பார்த்தோம், இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் இருக்கலாம் அப்படின்றது. இன்டெஸ்டினல்ல இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் இருக்கலாம் அண்ட் சம் பாக்டீரியாஸ் மே சிட் இன்சைட் தி இன்டெஸ்டின். ஸோ இது எல்லாமே நம்ம கிளீன் பண்றதுக்காக சர்ஜரி ரெக்வயர்டா இருக்கலாம். ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இருக்காது. தென் what are the government bodies involved in this disease management and disaster management? Usually, if it is outbreak, it is a disaster. If it is a disease in outbreak, it is considered as disaster. நியூஸ்ல எல்லாம் பார்க்கலாம், போர்க்கால அடிப்படையில் மருத்துவ உதவிகள் செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் வந்திருக்கு, அந்த டிசாஸ்டருக்கு எந்த அளவுக்கு நம்மளால ஃபாஸ்டா மெடிசன்ஸை கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். இதுல எந்தெந்த மிஷன்ஸ் நம்ம கிளியரா இருக்கு அப்படின்னா, ஸ்வச் பாரத் அபியான், ஜல் ஜீவன் மிஷன், இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் ஐடிஎஸ்பி, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHM, நேஷனல் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம்ஸ் NWQMP. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒர்க்ஸ்ல வாட்டரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கே ஜல் ஜீவன் மிஷன் அண்ட் நேஷனல் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம்ஸ் வில் பி தேர். அண்ட் ஃபுட் அண்ட் டிசீஸ் சர்வைலன்ஸ்க்காக ரூரல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த NRHM கீழே தான் நம்ம PHC பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவோம். எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம முதல் பார்க்க வேண்டிய இடம் பிரைமரி ஹெல்த் சென்டர். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற சென்ட்ரல் பாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த ஏரியால இந்த மாதிரியான டிசீஸ் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆக போகுது அப்படின்றத அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம்ஸை ஃபாஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ், இப்போ நீங்க வந்து பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எம்எஸ்சி எடுக்க போறீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் பயோஸ்டாட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இவங்களோட வேலைனா இந்த ஒரு ஏரியாலையும் என்ன மாதிரியான டிசீஸ் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு பர்சன் ஒருத்தவர் இருந்தாரு, தினமுமே விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, அப்புறமா செஞ்சி, இந்த மாதிரி 4 இடத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு அவரு ரொட்டேஷன் போயிட்டு வரு. ஒரே நாள்ல இந்த 4 இடத்துக்கு போவாரு. போயிட்டு அந்த நாளோட ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த ஏரியால இருந்து அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சர்வே எடுத்து அந்த சர்வேலன்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம கவர்மெண்ட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்குள்ள இப்போ இந்த ஏரியால இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் நமக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், எந்த ஏரியா, அந்த ஏரியால எதனால இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தது, இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்வச் பாரத் நம்ம சொல்லவே வேணாம், நம்ம தினமுமே பார்க்குற ஒரு மிஷன், கிளீன் இந்தியா மிஷன்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸ்வச் பாரத் இதுல ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அண்ட் மாநிலம் இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா ரேங்கிங் தருவாங்க, இயர்லி ரேங்கிங் தருவாங்க எந்த அளவுக்கு அது கிளீனா இருக்குன்னுட்டு. இப்போ லாஸ்டா கூட வந்துட்டு அந்த ரேங்கிங் கொடுக்கும் போது மதுரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதாவது கிளீனா இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய ஸ்பேஸை நம்ம எந்த அளவுக்கு கிளீனா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபா இருப்போம். அந்த சானிடேஷனை நீங்க எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணக்குள்ள ஒரு லேயர் போறீங்க, ஒரு இடத்துல சொல்றீங்க, இதெல்லாம் சரி பண்ணீங்கன்னா இப்படி நடக்கும், இந்த மாதிரியான டிசீஸ்லாம் நமக்கு வராதுன்னு நீங்க ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. தென்
எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் எந்த இயர்ல எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே எதுக்காக என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் டிசீஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். ஸ்வச் பாரத் அபியான் அப்போ வந்து 2014ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஜல் சக்தி அண்ட் ஹவுசிங், அதாவது ஒரு வீட்டுக்கும் சானிடேஷன் இருக்கணும் அப்படின்றது. அதாவது கம்யூனிட்டி சானிடேஷன் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபீக்கல் மோஷன் டிஸ்போசிங் இருந்தது. எல்லாமே வந்துட்டு ஒரு ஓப்பன் டோர்ல போயிட்டு மோஷனை எடுக்கிறதோ இல்லை ஒரு ஓப்பன் டோர்ல யூரினேஷன் பண்றதோ இது எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்க, இது எல்லாத்தையும் கம்யூனிட்டியில எடுத்துட்டு வரணும், எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு இடம் காமனா கொடுத்தா அந்த இடத்த அவங்க யூஸ் பண்ண சொல்லிக்கணும், நம்ம அதை கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. மூணாவதா என்ன பண்ணாங்க, இது ஏன் ஒரு வீட்டுக்கும் அவங்களே வச்சிருக்க கூடாது, ஒரு வீட்டுக்கு ஒரு இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு இடமும் ஸ்பேஸ் அவங்களுக்கும் ஹைஜீன் இருக்கும், அது அவங்களும் கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு மோஷன் வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு நம்ம ஒரு ஒர்க்கர் வைக்க கூட நம்மளுடைய பார்ட்டிகல்ஸை நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல ஹவுசிங் அண்ட் ஜல் சக்தி இது ரெண்டுத்தையுமே இணைச்சு சானிடரி அண்ட் ஹைஜீனை எடுத்துட்டு வந்தாங்க. இது எந்த மாதிரியான டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா ஃபீக்கல் கண்டாமினேஷன் அண்ட் ஃபீக்கல் கண்டாமினேஷன். ஃபீக்கல் டு ஓரல்னு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு 3 டிசீஸ், அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஜல்ஜீவன் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை கொடுக்கறது தான் இவங்களுடைய விஷயம். ஒரு டேப் வாட்டர் மூலியமா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கொடுக்கணும். இது எப்ப ஆரம்பிச்சாங்க, 2019ல ஆரம்பிச்சாங்க. இது வாட்டர் ரிலேட்டடான டிசீஸை கியூர் பண்ணுது. வாட்டர் ரிலேட்டடான டிசீஸ் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ரெண்டாவது ஒரு டிசீஸ். ஃபர்ஸ்ட் டிசீஸும் வாட்டர்னால, செகண்ட் டிசீஸும் வாட்டர்னால. ஃபர்ஸ்ட் டிசீஸ் என்ன பார்த்தோம், செகண்ட் டிசீஸ் என்ன பார்த்தோம், டைஃபாய்டு காலரா. டைஃபாய்டு காலரா. கரெக்ட். ஸோ டைஃபாய்டும் வாட்டர் பார்ன் டிசீஸ்ல வரும் அண்ட் காலராவும் வாட்டர் பார்ன் டிசீஸ்ல வரும். இது ரெண்டுத்தையுமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த ஜல்ஜீவன் மிஷன்ன்றது யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஐ ஐடிஎஸ்பி இது 2004ல ஓபன் பண்ணது. இதான் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், தட் இஸ் பிஹெச்சி, சாரி பிரைமரி ஹெல்த் சென்டர். இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இயர்லி பிரேக் அவுட்டை டிடெக்ட் பண்ணிட்டு அதை உடனே மானிட்டர் பண்ணி உடனே கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு எந்த ஒரு பக்கத்துல நம்ம ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு தாலுகா, அந்த தாலுகாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதியும் இருக்காது. ஆனா முக்கியமா என்ன தேவையோ, ஒரு அவுட் பிரேக் வரக்குள்ள என்ன தேவையோ அந்த எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மானிட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் தி டயரியல் அவுட் பிரேக்ஸ். ஓகேங்களா. தென் நாலாவது நேஷனல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். இவங்க வந்து 2005ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி சேம் அதே பிஹெச்சியோட இதில் வந்து ரூரல் ஹெல்த் அண்ட் அவேர்னஸ். ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு மேல இருக்கிற வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடியது ரூரல் ஹெல்த் அண்ட் அவேர்னஸ். எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி சம்டைம்ஸ் அங்க ஸ்கூல்ஸுக்கு வெளியே இல்ல ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நிறைய பேர் ஒரு சில மேக்கப்ஸ் போட்டுட்டு, ஒரு மஸ்கிட்டோ போலவோ இல்ல ஒரு உடம்பு சரியில்லாதவங்க போலவோ ஒரு சில மேக்கப்ஸ், எக்ஸ்டர்னல் மேக்கப்ஸ் போட்டுட்டு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா டிசீஸ் வரும். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ அக்டோபர் வந்துருச்சு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னும் 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசத்துல கண்டிப்பா ரெயின் இருக்கும். ரெயின் முடிஞ்சதுக்கு அப்புறமா மஸ்கிட்டோ இருக்கும். மஸ்கிட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பா பியூர் வாட்டர் எங்கெங்கெல்லாம் தங்கி இருக்கோ அங்க மஸ்கிட்டோஸ் அடினோஃபிலைஸ் வரும். அடினோஃபிலைஸ் வந்துச்சுன்னா நமக்கு டெங்கு வரும். அப்போ அதுக்கான ப்ரமோஷன் பண்றது, இல்ல ஒரு இடத்துல அன்ஹைஜீனான வாட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அன்ஹைஜீனான ஃபுட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இடத்துலலாம் இவங்க போயிட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, இப்படி பண்ணீங்கன்னா இந்த டிசீஸ் வரும் அப்படின்றத சொல்லி ப்ரமோட் பண்ணி என்னென்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்றதையும் வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவாங்க. தென் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் என்னதான் நமக்கு ஜல்ஜீவன்னாலேயே பைப் வாட்டர்ஸ் வந்து ப்ராப்பரா வந்தாலும் இந்த நேஷனல் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் மூலியமா அந்த வாட்டர்னுடைய குவான்டிட்டி என்னது. இப்போ ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லாருமே ஆரோ வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஆரோ வாட்டர், மினரல் வாட்டர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரோ வாட்டரை எஸ். பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருக்கிற எல்லா சால்ட்ஸும் எடுத்துருவாங்க, இருக்கிற எல்லா மினரல்ஸும் எடுத்துருவாங்க, அதுல இருக்கிறது வேற H2O மட்டும்தான்.
பட் வாட்டர்ஸ்ல நமக்கு மினரல்ஸ் தேவை. நீங்க ஒரு ஆரோ வாட்டர் எடுத்துட்டு அதுல யூவி ப்ராசஸ் வேற பண்ணியிருப்பாங்க. அந்த யூவி ப்ராசஸ் பண்ணதுனால அதுல இருக்கிற பாக்டீரியாஸும் டெட் ஆயிருக்கும். நமக்கு ரெண்டு விதமான பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்கு தேவை. ஒன்று தேவை இல்லை, சாரி, நமக்கு ரெண்டு விதமான பாக்டீரியாஸ் நமக்கு இருக்கு. ஒன்னு கமென்சால்ஸ்னு இருக்கு, இன்னொன்னு இன்ஃபெக்டிவ்ஸ்னு இருக்கு. கமென்சால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல எந்த நேரமும் இருக்க வேண்டிய பொருள். ஏன்னா நமக்கு ஃபுட் எடுக்கிறோம், அந்த ஃபுட்டை வந்துட்டு செரிமானம் பண்றது ஒரு பாக்டீரியா தான் செரிமானம் பண்ணுது. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஃபுட்டு வந்துட்டு செரிமானம் ஆகலை அப்படின்னா நம்மளோட கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் பேல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ஃபுட் பாக்டீரியா, குட் பாக்டீரியா, குட் பாக்டீரியான்னு சொல்லுவாரு. ஸோ குட் பாக்டீரியா நம்ம உடம்புல இருந்தால் தான் ஃபுட் டைஜஷன் ஆகும். இல்லை மற்ற பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருந்து வெளியே போயிடுச்சு. இப்போ நமக்கு பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியாவுக்கு நம்ம சாப்பாடு போடணும்னா வாட்டர்ல இருந்து எடுக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தேவை. பட் நீங்க ஃபுட் நீங்க கிளியர் பண்றீங்கன்னா ஆரோ வாட்டர் பெட்டர். பட் கண்டினியூஸ் ப்ரொலாங்டா எடுக்கக்கூடாது. மினரல் வாட்டர் மேபி ஓகே. பட் மினரல் வாட்டர்லயுமே வந்துட்டு அந்த காப்பர் சிலிண்டர் இருக்கிறதுனால அந்த காப்பர் கண்டென்ட் தான் அதிகமா இருக்குமே தவிர்த்து எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் இருக்காது. ஸோ அந்த மினரல்ஸை நீங்க வெளியே இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. பிளான்ஸ்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ். இப்போ மெரினாக்கு பக்கத்துல வந்துட்டு இந்த சீ வாட்டர் ப்ராசஸிங் பிளான்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சீ வாட்டர் ப்ராசஸிங் பிளான்ட்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடல்ல இருந்து தண்ணி எடுத்து அதை வந்து பியூரிஃபை பண்ணி நமக்கு வந்து வாட்டர் கொடுக்கறதா எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்குது, ஒரு இடத்துல என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்குது, அதுல தேவையான கண்டென்ட் ஆட் பண்றாங்களா, தேவையான கண்டென்ட்டை தேவையில்லாத கண்டென்ட்டை ரிமூவ் பண்றாங்களா, இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இந்த நேஷனல் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம நார்மலாக ஒரு ராக் சால்ட் வாங்குவோம். இந்த ராக் சால்ட்டை குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் அந்த ராக் சால்ட்டை நிறுத்திட்டாங்க. இப்போ அதில் எல்லாருமே டாட்டா சால்ட்ன்றது போகணும். டாட்டா சால்ட்ல என்ன இருக்கு, அயோடைட் ஆட் பண்ணியிருக்கு. முன்னாடி இருந்தது சோடியம். நமக்கு அயோடைட் கம்மியாக இருக்கிறதுனால தைராய்டு வந்துச்சு. அப்போ அது இப்போ அந்த அயோடைடை சால்ட்ல ஆட் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருமே அயோடைட் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இருக்கோம். அப்போ தைராய்டோனுடைய கண்ட்ரோல் இப்போ இருக்கு. ஸோ எது தேவையோ அதை ஆட் பண்ணி, எது தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கறது இந்த ப்ரோக்ராமோட வேலை. ஸோ இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் வாட்டர்பார்ன் டிசீஸ், அதனுடைய ஹெல்த் கன்சர்ன் என்னது, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அது கொடுக்குது, யாருக்கு அது கொடுக்குதுன்றதை பத்தி பார்த்துருப்போம். தென் என்ன விதமான பேத்தோஜன்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, அதனுடைய சப் குரூப்ஸ் என்னது, என்ன மாதிரியான ரூட்ல, எந்த ஃபீக்கல் டு ஓரலா, இல்ல பர்சன் டு பர்சனா, இல்ல கண்டாமினேட்டட் வாட்டரா, கண்டாமினேட்டட் ஃபுட்டா அப்படின்றத பத்தி பார்த்தோம். தென் டைஃபாய்டு உடைய இன்குபேஷன் பீரியட், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன், டயக்னோசிஸ் பார்த்தோம். அண்ட் காலராவோடது பார்த்தோம், சிஜலோசிஸ்னோடது பார்த்தோம். தென் ஒரு காமன் மேனா எப்படி நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணணும், ஒரு ஹெல்த் கேரை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும். தென் நம்ம மேனேஜ் பண்றது இல்லாம ஒரு கவர்மெண்ட் செக்டர்ஸா என்னென்ன விதமான சிஸ்டம்ஸ் இருக்கு, நம்ம இந்த மாதிரியான டிசீஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கிறது, அது எப்போ ஆரம்பிச்சாங்க, எந்த விதமான அவுட் பிரேக் அதை கண்ட்ரோல் பண்ணது, இது எல்லாத்த பத்தி பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த டைம் இஸ் யோர்ஸ், யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின். டிசென்ட்ரியோட டயக்னோசிஸ் மட்டும் அந்த பேஜ் கூட மறுபடியும் காமிக்கிறீங்களா ஒரு வாட்டி? சிஜலோசிஸ்னோட தான். எஸ்ண்ணா எஸ்ண்ணா. ஒன் மினிட். ஆனால் இதில் மெயினாக எது யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டூல் கல்ச்சர் தான் யூஸ் பண்ணுவாங்களா? நம்ம இது வந்து கம்ப்ளீட்டா இது மூணுமே வந்து மைக்ரோபயாலஜில தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்னா இது நம்ம ப்ராசஸ் பண்ண போகுது. மைக்ரோபயாலஜின்னு வர எல்லா சாம்பிள்ஸுமே நம்ம மைக்ரோஸ்கோப்பையும் பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட்
ஸ்டூல் எல்லாமே எக்ஸாமினேஷன் கல்ச்சர் பண்ணியே பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஓகேண்ணா. கல்ச்சர் பண்ணா மட்டும்தான் நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஏன்னா நம்ம ஸ்டூல் மைக்ரோஸ்கோப் எதுக்கு பார்க்குறோம்னா, சம்டைம் பசல்ஸ் எவ்வளவு இருக்கு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன். பசல்ஸ்னா ஆல்மோஸ்ட் டெட் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இறந்து போன ஆர்பிசி. அதுதான் நமக்கு பசல்ஸா வரும். ஏன்னா அந்த இடத்துல அஃபெக்ட் ஆன இடத்துல இந்த டபிள்யூபிசிஎஸ் போயிட்டு அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி அதுல டெட் ஆனது எல்லாமே பஸ்ஸா வரும். அது கூட சேர்ந்து அந்த பாக்டீரியாவும் சேர்ந்து வரும். ஸோ அது பஸ் இருக்கான்னு பார்ப்போம். தென் ஆர்பிசி இட் இஸ் டிசென்ட்ரி. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல எதனாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, ஆர்பிசிஸ் பிரசண்டா இருக்கான்னு பார்ப்போம். தென் அந்த மைக்ரோபோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா நம்ம டைரக்டா கல்ச்சர் பண்ணி அந்த டைரக்டா கல்ச்சர்ல நம்ம வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் பிரசன்ட் ஆயிருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. நம்ம மைக்ரோஸ்கோப்பி பார்த்தோம்னா அதுல நமக்கு அந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் தெரியும். அந்த ஸ்ட்ரக்சரும் நம்ம கல்ச்சர்ல வந்திருக்க growth-ஓட நேச்சர். சம்டைம்ஸ் அது கல்ச்சர்ல வந்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்னா, மியூக்கஸா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு ஸ்டிக்கி தன்மை கொண்டதா இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி எந்தெந்த இதுக்கு கீழே வருது. ஏன்னா நமக்கு மைக்ரோபயாலஜில வெறும் 3 மைக்ரோப்ஸோ இல்ல ஒரு 10 மைக்ரோப்ஸோ இல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 100க்கு மேலவே இருக்கு. 100னா ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்கு கீழே ஒரு 4 பாக்டீரியாஸ் இருக்கும். ஒரு அந்த குரூப்புக்கு சப் குரூப்பா ஒரு சில பாக்டீரியாஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்னா அந்த ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ்ன்றது நார்மலா இருக்கும். அது கீழே ஒரு சப் குரூப் இருக்கு, மெத்திசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ். இப்போ அது எம்ஆர்எஸ்ஏன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நார்மலா மெத்திசிலின் ரியாக்ட் பண்றது, அதுக்கு சென்சிட்டிவிட்டி வர்றதும் இருக்கு. மெத்திசிலினை ரெசிஸ்ட் பண்ணி ஒரு சில ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் இருக்கு. அப்போ ஒரு பாக்டீரியானா அதனோட ஷேப் பார்ப்போம், அது கல்ச்சர் பார்ப்போம், அதுக்கு ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் கொடுப்போம். இது எல்லாத்துலயுமே நம்ம ஒரு ஒரு பாக்டீரியா ஃபைனல் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா நீங்க மைக்ரோபயாலஜி போனால அதனோட ரிப்போர்ட் வந்து டிலே ஆகும். மைக்ரோபயாலஜில எப்பயுமே ஒரு ஆல்மோஸ்ட் 2 to 3 days கிட்டையாவது அந்த கல்ச்சர் ரிப்போர்ட் வர்றதுக்கு இருக்கும். நீ மைக்ரோஸ்கோபி ரிப்போர்ட் கேட்டாலுமே அது 3 days தான் ஆகும். ஏன்னா நீ ஃபைனலா போயிட்டு என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்ன்றது அந்த கல்ச்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த கல்ச்சர்ல இருந்து நீ எடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். Then any other? கைஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்குறீங்களா? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பாக்டீரியாவால ரெசிஸ்ட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம அதை எந்த காம்பினேஷன்ல கொடுத்து எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சார்? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு டைஃபாய்டு அகேன்ஸ்டா வந்துட்டு குளோரம் ஃபெனிகால் ட்ரக்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதில் ரிஸ்க் அதிகமாக இருந்ததுனால அதை வந்துட்டு விட்டுட்டு செகண்ட் லைன் சாய்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸில் கொடுக்கக்குள்ளேயுமே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, பாக்டீரியானாலேயோ இல்லை நம்மளோட என்வரான்மெண்ட்னாலேயோ. அதுலேருந்து காம்பினேஷன்லாம் கொடுத்து ஓவர் கம் பண்ண முடியுமா, இல்லை ட்ரக் ஆஃப் சாய்ஸே நம்ம மாற்றணுமா? நீங்க சொன்னதுலே ஆன்சரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசன் கொடுத்தோம், அந்த மெடிசன்னால நமக்கு ப்ராப்ளம் வந்தது, அதனால செகண்ட் லைன் சான்ஸ் போனோம் அப்படின்றது சொல்றீங்கல்ல. ஸோ சேம் பேஷண்ட், இப்போ நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெடிசன் கொடுக்குறோம், அந்த மெடிசன் வந்துட்டு ரெசிஸ்ட் ஆகுது. நம்ம கல்ச்சர்லையுமே வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ரெசிஸ்ட் ஆகுதுன்னா செகண்ட் லைன் சாய்ஸ்ன்றது பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் சாய்ஸ், செகண்ட் லைன் சான்ஸ், தேர்ட் லைன் சான்ஸ், மொத்தம் 3 லைன் சான்சஸ் இருக்கு. நம்ம அதுல ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். தென் ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ரூட் ஆஃப் மெடிசன். நம்ம வந்து ஒரு சில டிசீஸை மெடிசன் கொடுத்தும் நம்மளால கியூர் பண்ண முடியும், ஒரு சில டிசீஸ்ல நம்ம உடம்பு கூட போராட விட்டு கியூர் பண்ண முடியும். ஏன்னா அவர் இம்யூனிட்டி சிஸ்டம் இஸ் டைரக்ட்லி இன் ஃபைட்டிங் ஃபார் அவர் ஹியூமன் பாடி. நம்மளோட இம்யூனி சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஃபீவர் நமக்கு வருதுன்னா, நமக்கு ஃபீவர்ன்றது டிசீஸா இல்லையே,
நமக்குள்ளார ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துருச்சு, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படியாவது வெளியே ஆக்கணும் அப்படின்றதுனால நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டு தான் நமக்கு ஃபீவரா நமக்கு அவுட்புட்டா வரும். கரெக்டா? அது மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். நம்ம உடம்பு அதுக்கு எந்த அளவு டிபெண்ட் பண்ணுதோ அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளோட உடம்புல இருக்க இம்யூனி சிஸ்டம் வில் சேஞ்ச் தி ரூட். நம்ம ஒரு டெஸ்ட் ஒரு இதுதான் ரூட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணாது. அதனால முடிஞ்ச எல்லா விதத்திலையும் அது ஃபைட் பண்ணி பார்க்கும். ஃபைனல் அவுட்புட் எந்த டைப்புக்கு அது ரெசிஸ்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணி நமக்கு கியூர் கொடுக்கும். தென் மெடிசன் தேர்ட் லைன் வரைக்குமே இருக்கு. நம்ம அடுத்தடுத்த கல்ச்சர் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லா மெடிசனும் ரெசிஸ்டன்ட் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் மிஸ்டர் சுரேஷ் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கா 3 வீக்ஸ் தான் தெரியல, ட்ரக் ரெசிஸ்டன்ஸை பத்தி பேசியிருந்தார் பாட்காஸ்ட்ன்னு நினைக்கிறேன் சம்திங். அதுல ஒரு விஷயம் அது, ஒரு மெடிசன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டா போயிட்டு ஒரு ஷாப்ல போயிட்டு எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது, எனக்கு மெடிசன் தாங்க அப்படின்னு சொல்லி நான் மெடிசனை வாங்கி நான் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்க. ஒரு 1 வீக் போடுறேன், 1 வீக் கழிச்சு எனக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கு, எனக்கு ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அந்த நேரத்தில் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறேன். அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சொல்றாங்க, ஐவி கொடுக்குறாங்க, மெடிசன் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே மெடிசன் ரெசிஸ்ட் ஆகுதுன்னா இந்த பேஷண்ட் அந்த அளவுக்கு அந்த பாக்டீரியாவுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்காரு, எனர்ஜி கொடுத்துருக்காரு. நம்ம என்ன விதமான மெடிசன் எடுத்தாலும் அதை ஃபைட் பண்ணி விட பார்க்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா அந்த அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடும். ஸோ ஒரு பேஷண்டா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய சரௌண்டிங்ஸ்ல தெரியுறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சஜஸ்ட் தெம் டு கோ ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, இந்த மாதிரி மெடிசன் எடுக்காதீங்கன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மெடிசன் எடுத்துட்டாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லா மெடிசனும் ரெசிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் செகண்ட் லைன் ஆர் தேர்ட் லைனுக்கு போகணும். மூணாவது காம்பினேஷன் மெடிசன் தாராளமா தரலாம், அந்த பேஷண்ட் ஃபுல் ரெசிஸ்டன்ஸா இருந்தால் மட்டும். நாலாவது ஆப்ஷன் இஸ் இம்யூனிட்டி ஹாவ் டு ஃபைண்ட் த வே. லாஸ்ட்ல டாக்டர் எல்லாருமே எப்பயுமே சொல்ற மாதிரி எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ சார். கைஸ் வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா? ஹலோ, தாமரை செல்வி, சரவணன், சந்தோஷினி, சந்தியா, அக்ஷயா தேவி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லைன்னா சேட்டில் போட்டுருங்க. நோ டவுட். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, செக்ஷன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you, Suresh, for inviting me in this wonderful occasion. தேங்க்யூ சார். And thank you, participants. I hope everyone understood and what are the programs that we have. And thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.